இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ரசம் தாங்க. அதுவும் ரசம் இன்னொருத்தர் கையால் சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மசாலா போட்டு நம்ம தான் பண்ணியிருப்போம். அந்த டேஸ்ட் இல்லாத மாதிரியே ஃபீல் ஆகும். இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கும் ஆரம்ப காலத்தில் அப்படி தான் இருந்து ரசம்னா எனக்கு கைக்கு வரவே வராது. ஆனால் இப்போல்லாம் அப்படிலாம் சூப்பராக பக்குவமாக வந்துருச்சு. நிறைய மாடலில் பண்ணுவாங்க. அதில் ஒரு மாடல் தான் இது. நீங்களும் இதே மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1 ஸ்பூன் சீரகம், 1 1/2 ஸ்பூன் மிளகு, பச்சை மல்லி இருந்தனா கூட இது கூட சேர்த்துக்கலாம். சளிக்கு ரொம்ப நல்லது. என்கிட்ட பச்சை மல்லி இல்லை. இந்த மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சதை கொரன்னு அப்படியே ஒரு 2 3 அடி அடித்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டு வந்து பார்த்திங்கன்னா தோடு எடுக்காமல் உரலில் போட்டு இந்த மாதிரி இடித்து எடுத்து வச்சுக்கிடணும். கண்டிப்பாக தோடோடி தான் இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா மிக்சியில் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இடித்த பூண்டு எடுத்து வச்சாச்சு. தேவையான தக்காளியும் எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி 2 சைஸ் தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சிலர் வந்து கையால் நல்லா பிசைஞ்சு வச்சுருப்பாங்க. இதுக்கப்புறம் தாளிதம் தான். ஒரு சட்டியில் எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகாய், கறிவேப்பிலை, நல்லா தாளிதத்தை பொரிய விடுங்க. இடித்து வச்ச பூண்டை இது கூட சேர்த்து நல்லா வதக்கணும். லைட்டாக செவந்த மேனிக்கு வந்த உடனே 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூளையும் போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து இதை கறியை விட்டுறக்கூடாது. கரிஞ்சால் டேஸ்ட் மாறிடும் பூண்டு, சரிங்களா? இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச தக்காளி இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். கூடவே வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கணும்னா சீக்கிரமாக வதங்கிடும். உப்பு கூடவே வந்து மஞ்சள் தூள் 2ஐயும் சேர்த்து கொஞ்சமாக வதக்குங்க. இந்த நேரத்தில் உப்பு சேர்க்கும்போது நம்மளோட தக்காளி வந்து சீக்கிரமாக வெந்துடும். அதுக்காக தான் மசிஞ்சு கிடைக்கணும். அப்புறம் வந்து ரசம் வந்து ஒரு சிலருக்கு மஞ்சள் கலரில் இருக்கும், ஒரு சிலருக்கு சிகப்பு கலரில் இருக்கும். அதுக்காக கொஞ்சமாக வந்து சிகப்பு கலரில் வேணுங்கிறதுக்காக மிளகாத்தூள் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா மஞ்சள் கலரில் இருக்கும். கொஞ்சமாக மல்லி இலையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கூடவே பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த மசாலையும் இது கூட சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் வதக்கி எடுத்துட்டு தேவையான புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் வந்து புளி தண்ணி வந்து ரொம்ப எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா வீட்டுக்காரங்க புளிப்பு சுவை ரொம்ப பிடிக்காது. உங்களுக்கு தேவையான புளிப்பு சுவை சேர்த்து தேவையான தண்ணியும் சேர்த்துக்கோங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க. இந்த நேரத்தில் முக்கியமான ஒரு விஷயம், ரசம் வந்து கொதிக்கவே கூடாது. அது மண் சட்டியில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கவனமாக இருக்கணும். இல்லைன்னா டபக்குன்னு என்ன செஞ்சிடும், கொதித்து அப்படியே என்ன செஞ்சிடும், தாளம் போட்டுரும் பார்த்துக்கோங்க. மண் சட்டி நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணாலும் கொதிச்சிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நான் நல்லபடியாக பக்குவமாக பார்த்து இறக்கிட்டேன். அவ்வளோதாங்க. இதை அப்படியே எடுத்து சாதத்தில் ஊற்றி 2 அப்பளம் மட்டும் இருந்தால் போதுங்க, வேறு எதுவுமே வேண்டாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வீட்டிலே உள்ள ஓன் மசாலா, பேக்கெட் மசாலா எதுவுமே கிடையாது. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளாக நம்மளே தயார் பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள், சரியா? ஓகே மை ஃபேமிலிஸ், இன்றைக்கி ரசம் வீடியோ பார்த்துட்டிங்களா? நாளைக்கு வேறொரு வீடியோவில் மீண்டும் வரேன்.